வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து ஜெகன் பேசுகிறேன். உங்களை 11th அக்கௌண்டன்சி கிளாஸ்க்கு இனிதே வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th அக்கௌண்டன்சியில் சாப்டர் நம்பர் 5 ட்ரையல் பேலன்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் வந்து 1 to 4 வரைக்கும் எக்ஸசைஸ் சம் செஞ்சுருக்கோம். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 5 வந்து புரியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வாங்க எக்ஸசைஸ் நம்பர் 5குள்ளே போகலாம். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். Prepare the trial balance from the following balances of Rajesh as 31st March 2017. So bills receivable over 13,000, bank charges over 750, conveyance charges over 350, discount received over 1,300, cash in hand 1,000, drawings over 7,000, sundry debtors over 17,100, bills payable over 12,000, capital 25,900. ஓகேங்களா? ஸோ அஸ் யூஷுவல் நம்மளுக்கு கொஷினில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் உள்ளதை எது டெபிட் பேலன்ஸ் எது கிரெடிட் பேலன்ஸ்னு கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓவராலாக வந்து டோட்டல் பார்க்க போகிறோம். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் ட்ரையல் பேலன்ஸோட பேசிக் கான்செப்ட். வாங்க ஆன்சருக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்தே போயிடலாம். ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்கோங்களோ அதை நம்ம டேட்டாஸாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், name of the account, debit balance and credit balance. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸோட பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஃபார்மெட்டே இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணி எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்களே அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அந்த அக்கௌண்ட் இங்கே எழுதுவோம். இதில் எது வந்து டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும்ன்றதை நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள்னால என்னது? நம்மளுக்கு அது ஒரு அசட். அதே மாதிரி நம்மளுக்கு ரிசீவ்னால உள்ளே வரனால நம்மளுக்கு பில்ஸ் ரிசீவபிள்ன்றது ஒரு டெபிட் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ டெபிட் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ் ஒரு 750 கொடுத்துருக்காங்க. பேங்க் சார்ஜஸ் எங்கே வரும் உங்களுக்கு? பேங்க் சார்ஜஸ்ன்றது நம்மளுக்கு உள்ளே வர்றது தான். ஓகேங்களா? ஸோ டெபிட் பேலன்ஸ் தான் அது. அப்போது டெபிட்டில் நம்ம எவ்வளோ போடணும்? 750 போடணும். பேங்க் பேலன்ஸ் ஒரு 750, பேங்க் சார்ஜஸ் ஒரு 750. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கன்வேயன்ஸ் சார்ஜஸ். கன்வேயன்ஸ் சார்ஜஸ் ஸோ இது உங்களுக்கு டெபிட்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? கன்வேயன்ஸ் சார்ஜஸ் ஒரு 350 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேவா? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எவ்வளவு? ஒரு 1,300 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது நம்மளுக்கு ஒரு கிரெடிட் பேலன்ஸ். புரியுதுங்களா? ஸோ அதை நம்ம கிரெடிட்டில் போட போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம்? 1,300. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஏன் நம்ம கிரெடிட்டில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேராக தான் வந்து ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? அப்போ கஸ்டமர் வந்து ரேராக தான் வந்து அதாவது நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சில டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலௌடும் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு அது கிரெடிட் பேலன்ஸ்லாம் அதுவும் நம்மளுக்கு ஒரு பொறுப்புகளாக தான் வரும். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது 5th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு. கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,000 கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு அசட். ஸோ ஆஸ் இட் இஸ் இது டெபிட் பேலன்ஸில் தான் வரும். ஸோ அடுத்தது ட்ராயிங்ஸும் நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸில் தான் வரும். எவ்வளோ? 7,000. ஓகேங்களா? ஸோ இது நம்ம பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறதுனால நம்மளுக்கு இது டெபிட்டில் தான் வரும். அடுத்தது சன்ட்ரி டெட்டார்ஸ். சன்ட்ரி டெட்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு 17,100 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸில் தான் வரும். அடுத்தது பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் எவ்வளோ இருக்குது? bills payable ஒரு 12,000 இருக்கு. ஓகேவா?
ஸோ பில்ஸ் பேயபிள் எல்லாமே நம்மளுக்கு க்ரெடிட்டர்ஸில் தான் வரும். அடுத்து கேபிட்டல் நம்மளுக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,900. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக கூட்டி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 39,200 வருதான்னு பாருங்கள். 13,750, 850. ஸோ டோட்டலாக வந்து 39,200. ஓகேவா? $39,200 புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த 4th சம் வரைக்கும் பார்த்துருப்போம். 4th சம்மிலேருந்து இங்கே கொஞ்சம் டிஃபர் ஆகி சில தெரியாத நம்ம ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த கன்வீனியன்ஸ் சார்ஜஸ், ஓகேவா, இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அலவுடெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எங்கே வருதுன்னு தெரியணும். புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 6 பார்க்கலாம். The following balances are extracted from the books of Ravichandran on 31st December 2016. Prepare trial balance. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கேபிட்டல் ஒரு 1,50,000, டெட்டாஸ் ஒரு 22,800, ரெண்ட் ரிசீவ்டு ஒரு 500, பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஒரு 3,100, கிரெடிட்டாஸ் ஒரு 5,500, ப்ரெமிசஸ் ஒரு 1,46,000, ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு 10,000, பர்ச்சேசஸ் ஒரு 45,000, சேல்ஸ் 75,000, ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் ஒரு 1,000, டிஸ்கவுண்ட் அலவுட் ஒரு 800, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஒரு 1,000, வேஜஸ் 2,900, சேலரிஸ் 3,500, கமிஷன் பெய்டு 1,100 அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 2,000. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் ஐட்டம்ஸ். இதை வச்சு தான் நம்மளால் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் வைஸாகவே போயிடலாம், எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னே பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,50,000 கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் நம்மளுக்கு என்னது? கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க. டெட்டாஸ் நம்மளுக்கு என்னது? டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம அது ஆல்மோஸ்ட் சம் எல்லாமே முடிக்க போகிறோம். அதனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ரெண்ட் ரிசீவ்டு நம்மளுக்கு எங்கே வரும்? 500 கிரெடிட் பேலன்ஸில் வரும். ஓகேவா? ஸோ ரெண்ட் ரிசீவ்டு நம்மளுக்கு கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,100. ஓகே, கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அடுத்தது கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,500 கிரெடிட் பேலன்ஸ். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெமிசஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெமிசஸ்னாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நம்மளுக்கு டெபிட்டில் தான் வரும். ஓகேங்களா? அது ஒரு 1,46,000. புரியுதா? ஸோ அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ். புரியுதா? அடுத்தது பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் ஓப்பனிங் ஸ்டாக்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் சம்ஸில் நிறையாவே வந்திருக்கு. ஸோ பர்ச்சேஸ் நம்மளுக்கு டெபிட்டில் தான் வரும். ஓகேவா? 45,000. அடுத்தது சேல்ஸ். சேல்ஸ் எங்கே வரும்? நம்மளுக்கு டெபிட் கிரெடிட் சைடு தான் வரும். ஓகேவா? ஸோ சேல்ஸ் நம்மளுக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான் எப்போவுமே காட்டும். நீ ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கே வரும்? அசட்டில் தான் வரும். ஸோ நம்மளுக்கு அது டெபிட் பேலன்ஸ். ஸோ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு 1,000 கொடுத்துருக்காங்க. புரியுதா? அடுத்தது டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்குது. ஓகேவா? ஸோ போன சம்மில் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நம்ம எங்கே போட்டோம்? கிரெடிட் பேலன்ஸில் போட்டோம். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அலவுட் எங்கே வரும்? நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸில் வரும். புரியுதா? அப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் எவ்வளவு? 800. ஸ்டூடெண்ட் நான் இங்கே அடுத்த சம் கண்டினியூ பண்ணுவது ஸ்பேஸ் இல்லாதனால நான் அங்கே எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க.
ஸோ இதோட முடிச்சிருக்கோம், டிஸ்கவுண்ட் அலோடோட முடிச்சிருக்கோம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஒரு 1000 இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஒரு 1000 இருக்குது. ஸோ அடுத்தது வேஜஸ் நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு டெபிட்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இன்கம் வரனால வேஜஸ் நம்மளுக்கு டெபிட்ஸ் எல்லாம் வரும். ஸோ வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2900. அடுத்தது சேலரிஸ் இட்ஸ் ஆல்சோ ஒரு நம்மளுக்கு ஒரு இன்கம். சேலரிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3500 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அது டெபிட் பேலன்ஸ். அடுத்தது கமிஷன் பெய்டு. ஓகேவா? ஸோ கமிஷன் பெய்டு ஸோ கமிஷன் பெய்டு வந்து நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1100. புரியுதா? அடுத்தது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000. இது எங்கே வரும், கிரெடிட்டா டெபிட்டா? எக்ஸ்பென்சஸ்னாலே டேரக்டாக கிரெடிட்டில் போட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே அசட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ் தான். எவ்வளோ அமௌண்ட்டு, 2000. புரியுதா? ஸோ அப்போ ஓவரால் நம்ம எல்லாமே போட்டோமா, 16 ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 16 ஐட்டம்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ நம்ம டோட்டல் போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஓவரால் டோட்டல் இங்கே போட்டுருங்க. ஓகேவா? எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பாருங்கள். இங்கே ஏற்கனவே நம்மக்கிட்ட 1 lakh இருக்குது, 1,46,000 இருக்குது, அப்போ 1,50,000 இருக்குது. அப்போ டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 2,35,100 வருதான்னு பாருங்கள். 2,35,100 கரெக்டாக வருது. $2,35,000 வருதா? உங்களுக்கும் வருதா? 16 ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டிங்களா? 16 ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் ப்ரிப்போர் ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் பாஸ்கர் as on 31st March 2017 ட்ரான்ஸ்ஃபர் த டிஃபரன்ஸ் இஃப் எனி டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தனால அதை பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சரியாக டோட்டல், அதாவது டெபிட்லேயோ கிரெடிட்லேயோ டோட்டல் ஆகாமல் இருக்கும். இந்த தப்பு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதாவது இதை வந்து நம்ம எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடுறோம், எதுலேருந்து எடுத்து போடுறோம்னு பார்த்தீங்கன்னா லெஜரில் இருந்து தான் எடுத்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ லெஜரோட பேஸ் எது, ஜேர்னல். அப்போ நம்மளுக்கு ஜேர்னல்லே ஒரு சில என்ட்ரிஸ் மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஜேர்னலில் டெபிட் அண்ட் கிரெடிட்டை நீங்கள் மாற்றி தப்பாக போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு லெஜரில் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட்டில் மாறி உட்காந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன செய்வீங்க, லெஜரில் இருக்கிற டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸை தான் வந்து தூக்கி ட்ரையல் பேலன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்போது இங்கே அங்கே இருக்கிற மாதிரியே வந்து, அதாவது லெஜர்லையும் ஜேர்னலில் இருக்கிற மாதிரி டெபிட் அண்ட் கிரெடிட் தான் இங்கே காட்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே என்ன பிரச்சனை வந்ததுனால நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் மிஸ் ஆகிருந்தாலோ, ஓகேங்களா, டோட்டல் தப்பாக வந்தாலோ நம்ம அதை வந்து, அதாவது இப்போது இந்த சைடு ஒரு 1 lakh வருது, இந்த சைடு ஒரு 95,000 தான் வருது அப்படின்னா அந்த 5,000 வந்து நம்ம வேறு எதுலேயும் பேலன்ஸ் பண்ணாமல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த தப்பு நான் இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எப்படி சொல்கிறது, இப்போ ஜேர்னல் சரியாக போட தெரியாமல், அதே மாதிரி லெஜரில் சரியாக போஸ்டிங் போடாமல் மறந்து போய் டெபிட்டில் போட வேண்டியது கிரெடிட்டில் போட வேண்டியது டெபிட்லேயும் இப்படி மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரே தப்பாக வந்துடும். லெஜரே வந்து ஃபஸ்ட்டு தப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதையும் கவனிக்காமல் ட்ரையல் பேலன்ஸில் போடும்போது உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸில் காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? ட்ரையல் பேலன்ஸில் அந்த என்ட்ரி, அதாவது டெபிட்டில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்களோ அது டெபிட்டில் வராது. இல்லை நீங்கள் கிரெடிட்டில் நிறையா போட்டிங்கன்னா கிரெடிட்டில் ஏதாவது ஒரு என்ட்ரி மிஸ்ஸிங் காட்டும். அப்போ மிஸ்ஸிங் வர்றப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு 40,000, கேபிட்டல் ஒரு 90,000, சேல்ஸ் ஒரு 1,77,200, சேலரிஸ் ஒரு 12,000, பில்ஸ் பேயபிள் ஒரு 9,450, டெலிஃபோன் சார்ஜஸ் ஒரு 2,350, கிரெடிட்டார்ஸ் ஒரு 16,000, பர்ச்சேசஸ் ஒரு 85,000, டெப்டார்ஸ் ஒரு 25,000, கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ஒரு 16,500, பில்ஸ் ரிசீவபிள் ஒரு 20,000, கமிஷன் ரிசீவ்டு ஒரு 5,500, கேஷ் அட் பேங்க் ஒரு 17,000,
ஃபர்னிச்சர் ஒரு 19,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 55,800 அண்ட் ரிப்பேர்ஸ் 550. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிவன் ஐட்டம்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் வராது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் வராத பட்சத்தில் இங்கே எப்படி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நம்ம அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 40,000 இருக்குது. புரியுதா? கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது? கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90,000. புரியுதா? அடுத்தது சேல்ஸ் 1,77,200. ஸோ அடுத்தது சேலரிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000. அடுத்தது பில்ஸ் பேயபிள். எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 9,450. ஓகேவா? ஸோ அடுத்தது டெலிஃபோன் சார்ஜஸ். ஒரு 2,350. அடுத்தது கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 16,000 இருக்குது. அடுத்தது பர்ச்சேசஸ் எவ்வளோ இருக்குது? 85,000 இருக்குது. அடுத்தது டெட்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள்? 25,000. ஓகேவா? அடுத்தது கேரேஜ் இன்வர்டு. ஓகேவா? ஸோ கேரேஜ் இன்வர்டு எவ்வளோ இருக்குது கொஸ்டினில்? 16,500. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள். எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 20,000. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது? கமிஷன் ரிசீவ்டு. ஓகேவா? ஸோ கமிஷன் ரிசீவ்டு எவ்வளவு? 5,500. அடுத்தது கேஷ் அட் பேங்க். ஒரு 17,000 இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்னிச்சர் ஒரு 19,000 கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் நம்மளுக்கு என்னது? அசட். ஓகேவா? அது நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ். புரியுதா? அடுத்தது 15th என்ன கொடுத்துருக்காங்க? பிளான்ட் அண்ட் மிஷினரி. எவ்வளவு? 55,800. ஓகேவா? ஸோ அடுத்தது ரிப்பேர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எவ்வளோ வந்துருக்கு? 550. புரியுதா? ஸோ அப்போது ரெண்டு சைடுமே டோட்டல் பண்ணுங்கள். எவ்வளோ? இங்கே வந்து 1,77,000 இருக்குது. ஆனால் இந்த சைடு லேக்ஸில் எதுவுமே போகலை. ஓகேவா? ஸோ அப்போ 1,90,000 ப்ளஸ் ஒரு 1,77,000 2,98,200. ஓகேவா? 2,98,200 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே எவ்வளோ வந்துருச்சு? 2,98,200. புரியுதா? இங்கே டோட்டல் போட்டு பாருங்கள். 2,85,000 ப்ளஸ் 25,000 2,00,000. இங்கே எவ்வளோ வருது? 2,85,000 வருதா? 2,93,200 வருது. 2,93,200 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ வேணும்? 2,98,200 வேணும். ஓகேவா? அப்போது இந்த 5,000 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே 5,000 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 2,98,200 வந்துடும் ஆன்சர்.
புரியுதா? ஸோ இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். இதுதான் வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கான ஆன்சர். புரியுதா? இப்படி தான் நீங்கள் தனியாக எடுத்து எழுதணும். டெபிட் பேலன்ஸுக்கு தனியாக, கிரெடிட் பேலன்ஸுக்கு தனியாக, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்குன்னு தனியாக எடுத்து எழுதணும். புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு சாப்டர் 5 முடியுது. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸுக்கான ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களை வந்து சேரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சரி, சீக்கிரம் அடுத்த வீடியோஸில் கண்டிக்கலாம். நம்பி வணக்கம், பாய்.